குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி டெய்லி கண்டவஸ்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 4 புதன்கிழமை 2026 இன்றைக்கி கண்டவஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர்கள், அதாவது பிசிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்க போகிறாங்க. செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாத காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் ஆனது நடக்குது. 65 தேர்வுகளும் 6500 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஷெடியூல் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகள், கைமைப்பெண், வயது முதிர்ந்த திருநங்கீர் உதவித்தொகை பெற்று வரும் 37.79 லட்சம் பயனாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்துக்கான தொகையுடன் சேர்த்து ரூபாய் 2000 வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு நிதி வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கில் வர வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான உதவித்தொகையில் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 5000 வர வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சமூக பாதுகாப்பு திட்ட பயனாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா 20% எண்ணெய் எரிவாயு விநியோகம் வந்து பார்த்திங்கன்னா ஹோர்முஸ் நீரிணை வழியாக தான் நடக்குது. இதில் இந்தியாவுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 50% எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி அந்த பாதை வழியாக தான் நடக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரிணை வந்து பார்த்திங்கன்னா மூடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு போனால் போதும். ஓகேங்களா? அடுத்தது ஐசிஎஃப்ல வந்துன்னா சர்வதேச ரயில் பெட்டி கண்காட்சி வந்து மார்ச் 12 தொடங்குறாங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா சென்னை பெரம்பூரில் அமைந்திருக்கக்கூடிய ஐசிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு சுமார் 4000 பெட்டிகள் வரை தயாரிக்கிறாங்க. நாட்டின் பெரும்பாலான மாநிலங்களில் இயக்கப்படும் ரயில் பெட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் தயாரிக்கிறாங்க. ஓகேங்களா? ரயில் பெட்டிகள் மட்டும் இல்லாமல் இன்ஜினும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தயாரிக்கிறாங்க. அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மனின் நேரடி வாரிசான, அதாவது பீமராஜா என்ற ஜெகவீர பாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்முதுரை, இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 84. இவர் வந்து பார்த்திங்கன்னா வயது முதிர்வு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்கார். ஓகேங்களா? அடுத்தது மத்திய மாநில உறவு குறித்த அறிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப், ஓகேங்களா, குரியன் ஜோசப் அவருடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழுனுடைய முதல்நிலை அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அந்த அறிக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம முடிய பார்த்துட்டோம்ப்பா. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி புரியும். திடீர்னு பார்க்குறதுனால இதனுடைய கண்டினியூட்டி மிஸ் ஆகும். இதுக்கப்புறம் டெய்லியும் பாருங்கள். சரிங்களா? அடுத்தது முன்னாள் மத்திய அமைச்சர் KP உன்னிகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. இந்திய அரசியலில் கடந்த 1980-90 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பிரமுகர்களில் ஒருவராக விளங்கியவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் VP சிங்கின் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக வந்து பதவி வகித்தவர். 1989-90 காலகட்டத்தில் தரைவழி போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றியிருக்கிறார். ஓகேங்களா? இவர் கேரளத்தை சேர்ந்தவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 2901 கோடி மதிப்பில் 6 அதிநவீன இலகுரக ஹெலிகாப்டர்களை கொள்முதல் செய்ய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் கொண்டிருக்காங்க. MK3 அப்படின்ற இலகுரக ஹெலிகாப்டர்கள் வந்து இந்திய கடலோர காவல் படை பயன்பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்கிறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி இந்திய கடற்படையில் போர்க்கப்பல்களில் பயன்படுத்துவதற்காக 2182 கோடி மதிப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவும் அமைப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்ய ரஷ்யாவினுடைய JSC ரோசோபோரோன் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததான் யூடியூப்லையும் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி வந்து பார்த்திங்கன்னா சாதனை பண்ணியிருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் தளத்தில் அதிக பேர் பின்தொடரும் ஒரே சர்வதேச தலைவர் அப்படின்ற சாதனை படைச்சிருக்காரு. பிரதமர் மோடிக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலுடைய முன்னாள் அதிபரான ஜெயிர் போல்சனரோ அவர் தான் இருக்கிறாரு. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா 7 மடங்கு அதிக ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறார். ஓகேங்களா? கடந்த வாரம் இன்ஸ்டாகிராம் பேஜில் 10 கோடி பின்தொடர்பாளருடன் வந்து பார்த்திங்கன்னா உலக தலைவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாரு. இவர் வந்து 2014 தான் வந்து இன்ஸ்டாகிராமில் இணைஞ்சிருக்கிறார். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம், யூடியூப் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதிக ஃபாலோவர்ஸ்களை கொண்ட ஒரே அரசியல் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் இருக்கிறார்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியானது விளையாட்டுத்துறையின் மதிப்பு மிக்கதாக இருக்கும் லாரியஸ் அப்படின்ற விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாரியஸ் விருது 2026 இந்த பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆவாங்களா இல்லையான்னு பின்னாடி தான் தெரியும். ஓகேங்களா, இந்த விருது நம்ம வாங்கலை. 2026 ஆண்டு சிறந்த அணி பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவில் அலுவலக பணி சார்ந்த ஒயிட் காலர் வேலைவாய்ப்பு சந்தையில் பிப்ரவரி மாதத்தில் 12% வருடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி எட்டியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா, எக்கனாமிக்ஸில் இருக்கும். வெள்ளை கழுத்து பட்டை பணியாளர்கள் யார் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோ தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அடுத்த நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த 2026 ஆண்டு போலீஸ் எக்ஸாமுக்காக டெஸ்ட் பேஜில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.